So hello guys, welcome back to Galaxy Gaming Gamers. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Become a Billionaire அப்படிங்கிற மாசான கேம் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல நான் 54 மில்லியன் வைல் ஆஃப்லைன்னு காமிக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அப்படி எப்படின்னா வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆடி வீடியோ எடுத்திருந்தேன். வீடியோ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து அந்த வீடியோ வந்து கரெக்டாக வரல. ஸோ வந்து அந்த வீடியோக்கு அடுத்தது நான் இந்த ஒரு வீடியோவை எடுக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் அந்த வீடியோவில் பண்ணதெல்லாம் இதுதான். இது வந்து 2 பேர் கிஃப்ட் பண்ணது. இந்த பாட்டு பாடுறவன் இருக்கான்ல, ஏதோ இவன் வந்து ஒருத்தன் கிஃப்ட் பண்ண 2 பேரையும். அப்புறம் இவனையும் அதே ஆளு கிஃப்ட் பண்ணான். சோனு ப்ரோ அதை வந்து அப்போ இருந்தாரு. அவர் அதை பேஸில் வச்சு நிறைய சம்பாதிச்சிட்டாரு. ஆனால் நான் வந்து இந்த வீடியோக்காக வந்து நான் இன்னும் அதை பேஸில் வைக்கலை. வச்சுருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் நிறைய பேர் வாங்கியிருக்கலாம். பட் வந்து நான் இப்போ வந்து இதுலேருந்து நான் கன்டினியூ பண்ணலான் இருக்கேன். இவங்க 2 பேரை நான் வந்து இன்வென்ட்ரியில் வச்சிடறேன். அப்போ தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இவங்கெல்லாம் நான் வாங்கினவங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ ஹேக்கர்ஸ் இருக்காங்க. 54.21 மில்லியன் இருக்கு கைஸ். அதை வச்சு நம்ம மாசம் 17 மில்லியனோட மூணு பேர் வாங்கியிருக்கோம் கைஸ். இந்த 17 மில்லியனோட 3 பேர் வாங்கியிருக்கோம். 3 பேரும் எங்கே போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ள்ஸ் இருக்காங்க உள்ள, கேர்ள்ஸ் இவங்களெல்லாம் எடுத்துட்டு இந்த ஆள் இருக்கான்ல, 3 பேர் இருக்கிற இடத்துல ஒத்த ஆள் தான் இருக்க முடியுது. இவனை வந்து 3 வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற காசை மட்டும் பாருங்களேன். இவங்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணுறேன், இவங்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கேருந்து போய் இவங்கிட்ட காசு கலெக்ட் பண்ணுவோம். இங்கேருந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கலெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் கிடச்சிருக்கு கைஸ். இந்த 10 மில்லியனை வச்சு நம்ம வந்து மாதம் நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ரீபர்த் கேட்கு. ஸோ ரீபர்த் பண்ணிடலாம். ரீபர்த் பண்ணி 100K தானே. 1 2 114 இருக்குது. இப்போ அவங்க ரீபர்த் பண்ண முடியும். 119க்கு 20 வேணுமா? கண்டிப்பாக 20 தான் இருக்கணுமா? 32 வச்சு இது பண்ணிடலாம். அதுதான் போட்டிருக்கோம். ரீபர்த் பட்டனுக்கு வந்து கேஷுக்கு இவ்வளோ போட்டு ரீபர்த் பட்டனுக்கு ஒன்று போட்டுருவோம். நம்ம ரீபர்த் பட்டனுக்கு ஒன்று போட்டனால இப்போ நம்மக்கிட்ட வந்து 219 இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ரீபர்த் பண்ணலாம். கண்டிப்பாக நம்மக்கிட்ட 400 இருக்கு. ஸோ அதை வச்சு 10 ரீபர்த் பாயிண்ட்ஸ் வாங்கிடலாம். ஒரு ரீபர்த்தில் 10 ரீபர்த் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அந்த 10ஐயும் வச்சு இந்த பட்டனை போடுவோம். போட்டுட்டு நம்மக்கிட்ட 5 இருக்குது, அதை வச்சு நம்ம இதை போட்டுடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து 490 இந்த 490 கேக்குதா? 500 ரவுண்டாக எடுத்துகிட்டு போவோம். 95 ஓகே. இப்போ நம்ம போனோம்னா இங்கே நம்மளால் 25 ரீபர்த் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதை வச்சு இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று இது ரெண்டுத்துக்கு தான் மெயினாக. முதல்ல இந்த ரீபர்த் பட்டனுக்கும் கேஷ் பூஸ்ட்டுக்கும் தான் நான் அதிகமாக ஏற்ற போகிறேன். ஏன்னா வந்து அது 2 தான் நமக்கு ரொம்ப மெயின் கைஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது இருந்தால் தான் நமக்கு மெயின். இப்போ நம்ம இந்த ரீபர்த் பட்டன் போடுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் எனக்கு 1ல் தான் ஸ்டார்டிங் இருந்துச்சு. இப்போ நான் போட்டு இப்போ வந்து எனக்கு 50 ரீபர்த் ஒரு டைம் ரீபர்த் பண்ணால் கிடைக்கிது. ஆனால் அந்த ரீபர்த்துக்கு ஏற்றமே காசும் ஏறும். இவ்வளோ காசு இருந்தாலும் உங்களால் ரீபர்த் பண்ண முடியுங்க. இந்த கேஷ் பூஸ்ட் வந்து சிம்பிள் தான். உங்களோட ஆளுங்க கொடுக்குற கேஷை வந்து டபுள் பண்ணி அது கொடுக்கும். டபுள்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு. இப்போ எனக்கு 10x2 போயிட்டுருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் கிட்ட கேட்குது. 2 மில்லியனுக்கிட்டே வந்துடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து 50 ரீபர்த் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட் இருக்குல்ல 15 போட்டு மேலே இது வந்து எவ்வளோக்கோ அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு இருக்கிற காசை வச்சு நான் இந்த ரீபர்த்
பண்ணிட்டு மீதி இருக்கிற காசை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம்னா ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும். எப்படின்னா அது ரெண்டுத்தையும் பண்ணிட்டோம்னா ஃபுல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இப்போ 2 மில்லியன் கிட்ட கேட்குது ஒன்று பண்ணுறக்கு. 2 மில்லியன் கைஸ், 2 மில்லியன் 2 மில்லியன் 2 மில்லியன். எனக்குலாம் இந்த 3 பேர் மட்டும் தான் எடுப்பேன். 3 பேர் எடுத்து 2 மில்லியன் ஆகும். ஒருத்தர் எடுத்தாச்சு. 2 மில்லியன் அதிகமாகவே இருக்கு அவங்க கேட்டதை விட. இப்போ ரீபர்த் பண்ணி எனக்கு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் அதை வச்சு இதை ஒன்று தான் போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு நான் இதை வந்து ஒட்டிட்டு எனக்கு 17 இன்ட்டு கேஷில் போயிட்டுருக்கு. நான் போய் பார்த்தேன்னு வைங்களேன், எனக்கு ஒரு ரீபர்த் பண்ணேன்னா 250 ரீபர்த் பாயிண்ட்ஸ் கிடைக்குது கைஸ். எப்படி மாசா இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதிகமாக நான் காசை வந்து ஆளுங்களை வாங்குறதுக்கு செலவு பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம மேக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் கைஸ். ஏர் ட்ராப் இதோட நல்ல விஷயத்த நான் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம அதை கிளைம் பண்ணுறோன்னா நமக்கு ஸ்பின் ஆகும். ஸ்பின் ஆகிட்டு நமக்கு ஏதாச்சும் ஒன்றுத்துல போய் நிற்கும். அதில் எவ்வளோ கேஷ் வருதோ அது நம்ம கைக்கு கிடச்சிடும். பார்த்தீங்களா 25,000 கிடச்சிருக்கு. இப்போது 250க்கு 4 மில்லியனா 9 மில்லியனே சேர்த்தியாச்சு வாங்கியாச்சு. இப்போ நம்ம ரீபர்த் பட்டனு கேஷ் 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 22ல் போயிட்டுருக்கு. ரீபர்த் பட்டன் வந்து லெவல் 6 31 வரைக்கும் பண்ண முடியும். 9 மில்லியன் வேணுங்காங்க. ஓகே 10 மில்லியன் இருக்கு இப்போ நம்ம கிட்ட சிம்பிளா. இப்போ அந்த 10 மில்லியனை வச்சு நம்ம வந்து ஒரே நிமிஷம் கைஸ். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கன்டினியூ பண்ணுறோம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பேசிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த ரீபர்த்தை பண்ணலாம். 500 ரீபர்த் பாயிண்ட் கிடைக்குங்க. 522 ரீபர்த் பாயிண்ட் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. இதை வச்சு இது ஒன்று தான் பண்ண முடியுது. இதை ஏற்றது கஷ்டமாக இருக்குது. அதனால இதெல்லாம் ஃபுல்லாக போடு. இது இன்னும் 80 பேலன்ஸ் இருக்குது கைஸ். இதை வச்சு நமக்கு இப்போ எவ்வளோ கிடைக்குது 1K ரீபர்த் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். 19-20 மில்லியன் கிட்டே கேட்குது. 27 வந்துடுச்சு கைஸ். மாசு 7 மில்லியன் நீங்கள் என்னாச்சும் வாங்கலாமான்னு பார்க்குறோம். 7 மில்லியன் எதுக்கு போய் 7 மில்லியன் எதுக்கு போய் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது வைக்கிறோம் விடுங்க. ஓகே இப்போ நம்மக்கிட்ட 1K ரீவர்ஸ் பாயிண்ட் வந்துடுச்சு கைஸ். 1K அதை வச்சு இது ஒன்று பண்ண முடியுதா கைஸ்? என்ன கைஸ் இது இதையாச்சும் போடுவோம் அவ்வளோதான் கைஸ். கைஸ் இப்போ நம்ம வந்து இது லெவல் 8 கொண்டு வந்துட்டோம். அது வந்து 29 கொண்டு வந்துட்டோம். இப்போ எவ்வளோ ஒரு டைமுக்கு 2.5K ரீபர்த்து 44 மில்லியன். ப்ரோ 44 மில்லியனை சேர்த்து நான் வந்து வேறு கேரக்டரே புதுசாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். 50 மில்லியன் கிட்ட போட்டால் கைஸ் நான் இவங்கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா இவங்கெல்லாம் 1 மில்லியன் சேர்த்துறானுங்க. இப்போ ஆச்சு சாரி 100 மில்லியன் அதாவது 1 பில்லியன் சேர்த்து போகிறாங்க. இப்போ அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணோன்னா அவ்வளோ காசு வரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ரீவர்த் பண்ணால் மொத்த காசும் போயிடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கைஸ் நெட்வொர்க்கு எரர்னு வருது. என்னென்னு நான் பார்த்துட்டு வரேன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து என்ன விஷயம்னு பார்த்தாச்சு. நெட்வொர்க் கொஞ்சம் எரர் கனெக்ஷனாக இருக்குது. ஸோ யாராம வந்து ஆக்கர் கேட்குறாங்க ஸ்ரீயா. ப்ரோ இப்படி ப்ரோ வா ப்ரோ தரேன்னு சொல்கிறானா கேட்குறானா ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ உங்களை எல்லாம் தூக்கிட்டா இங்கே பார்த்தீங்களா தலைவனோட ஸ்ட்ராட்டஜியா. இப்போ வந்து தலைவன் பேஸில் ஒன்றுமே இல்லை. நம்ம பேஸில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஹேக்கர் கேட்குறான். ஆனால் அவங்ககிட்ட எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ தான் கண்ணு முன்னாடி தூக்கணும். போடாடே இப்போ வைக்கிறான் பாருங்க தெரிஞ்சோடனே. போட்டாடே ரே போட்டா. இந்த மாதிரி தான் நிறைய பேர் சீட் பண்ணுவாங்க. ஏமாந்துடாதீங்க. அவன் வந்து நம்மளை விட நல்ல கைஸ்
வச்சிருக்க எல்லாமே சிம்பிளா வச்சிருக்கான். ஆனா நீட்டா மில்லியனர் தானே, மில்லியனர் வச்சிருக்காங்க. நீட் அரேஞ்ச்மெண்டா வச்சிருக்கான். ஓகே, நமக்கு 44 மில்லியன் தானே கிடைச்சு. 52 இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளா ஒண்ணு பண்ண வரோம். வந்து இவன் ஒருத்தர் வாங்கிட்டோம்னா நீ 42 இருக்கா, 44 தானே கேட்டாங்க. 44 நீங்க தெரிஞ்சு கொஞ்சம் கலெக்ட் பண்ணா 44 45. இப்போ போய் அழிச்சிட்டா எப்படி 2K 1 போடு. ஓகே, அவ்வளோ ஒரு தீபத்துக்கு 10K பாயிண்ட்ஸ் கிடைக்குது மாசத்துல. மாச கேம் போயிட்டு இருக்கு கைஸ். மாசம் தான் நம்ம தான் எப்பவுமே நம்ம தான் இந்த மாதிரி பண்ணிட்டு. ஓகே, நான் என்ன யோசிக்கிறேன்னா வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். இதோட பார்ட் 1 பிகம் எ பில்லியனர் பார்ட் 1 வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கைஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. செல் ஷாப்பு, சாரி ரோபோக் ஷாப். இதுதான் செல்லு. கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸை நம்ம செல் பண்ணி காசாக கூட வாங்கிக்கலாம் போல மாசில். நம்ம இதை பற்றிலாம் வந்து பார்ட் 2ல் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இதோட இந்த கேம் பிளே வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். இருங்க ஒரு நிமிஷம், யாய் நிற்க மாட்டேங்குது கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்க. இது என்ன கைஸ் ஃப்ரீயா ஃபஸ்ட்டு கைஸ் மாசு கைஸ். இது பாருங்க, கிளைம்டு 100 சீசன் எக்ஸ்பியா, எதுக்குன்னு தெரியலையா. சரி அதெல்லாம் போய் அப்புறமா பார்ப்போம். இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய் ஃப்ரம் கேலக்ஸி கேமர். பாய் பாய்.